பிகே நியூஸ் ரிப்போர்ட்டிங் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் நடந்த முக்கியமான விஷயங்களை தான் தொகுத்து பார்க்க போறோம். அதாவது சமீப காலத்துக்கு முதல் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட கசபதேரர் நேற்றைய தினம் பிணையில வெளியில வந்திருக்கிறார். இவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அங்கு நடந்த விடயங்கள் தொடர்பில் குறிப்பிடக்குள்ள தான் ரத்தம் கிளிய கிளிய இழுத்து செல்லப்பட்டதாகவும், அதோட அந்த திருகோணமலை கடற்கரையில என்ன நடந்தது என்றும், அதோட தான் இருந்த சிறைச்சாலையில தனக்கு எதிராக என்னென்ன விஷயம் நடந்தது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையில இன்றைக்கும் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கு. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துல இருவர் பலியாகி இருக்கிறாங்க. இது தொடர்பான முழு விவரங்களையும் பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருகோணமலையில புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் கசபதேரர் உட்பட 10 பேருக்கிட்ட கைது செய்யப்பட்டிருந்தவர். இவன் நேற்றைய தினம் பிணையில வெளியில வந்திருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட 29 நாட்களுக்கு பிறகு பிணையில வெளியில வந்திருந்தாங்க. பிணையில வெளிவந்த இந்த கசபதேரர் ஊடகங்களை சந்திச்சு கருத்து தெரிவிக்கும் போது தாங்கள் புத்தர் சிலை அமைக்கும் போது ஒரு பாதுகாப்பு மற்றும் இடம் தொடர்பான விஷயங்களை கவனம் செலுத்தி தான் அதை அமைக்க முற்பட்டுனாங்க. அந்த இடத்துல அந்த வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு திருகோணமலை துறைமுக பொறுப்பு அதிகாரி அதாவது OSA தங்களுக்கு என்ன கூறினாருன்னு சொன்னா, இது தொடர்பாக கடற்கரை பாதுகாப்பு ஆணையம் உங்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்திருக்கிறாங்க, அதனால நீங்க இப்பவே விசாரணைக்கு வரணும்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அப்ப அவர் கூறியிருக்கிறார், இந்த விசாரணை ஒரு நியாயமானதாக இருந்தா என்னால இப்ப வர முடியும், ஆனா இந்த விசாரணை நியாயமானது இல்ல, அதாவது நான் இப்ப வர மாட்டேன் என்று சொல்லி கூறியிருக்கிறார். தன்மையில வழக்கு இருந்தா தான் நான் விசாரணைக்கு வரணும், தன்மையில வழக்கு இல்லாதப்போ தாயும் விசாரணைக்கு வரணும்னு சொல்லி கூறியிருந்தார். அதுக்கு பிறகு அவருக்கு தொடர்ச்சியாக தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டே இருந்திருக்கு. அந்த தொலைபேசி அழைப்புக்கு பிறகு கொஞ்ச நேரத்துல அந்த இடத்தை சுற்றி சிவில் உடை அணிந்த சில பேர் ரங்கி இருக்கிறாங்க. அந்த சிவில் உடை அணிந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இதை வைக்கிறதால பல சிக்கல் உங்களுக்கு ஏற்படும், அதால இதை நிறுவ வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதுல SSC என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, பகிரங்கமாவே கூறியிருக்கிற இதுல இந்த விடயம் இடம்பெற்றா தங்களால் அது உடைக்கப்படும் என்ற மாதிரி கூறியிருந்தாங்க என்று சொல்லி கசபதேரர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். அதாவது 200க்கும் மேற்பட்ட போலீஸ் அங்க குவிஞ்சிருந்ததாகவும், அங்க இந்த வாசல்கள் எல்லாத்தையும் வெட்டி அகற்றினதாகவும், அதுக்கு பிறகு தங்களுக்கு மேல பலத்த தாக்குதலை மேற்கொண்டதாகவும், அதுக்கு பிறகு தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும், பின்னர் ஹாஸ்பிட்டலை தற்போது அரசியல் மட்டத்துல ஒரு பெரிய அதிகாரி கால் பண்ணி இதை பெருசுபடுத்த வேண்டாம் என்று சொல்லி அது பற்றின கன்வர்சேஷன் 2 பேருக்குள்ள தொடர்ந்ததாகவும், அதுக்கு பிறகு தாங்கள் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறியிருந்தார். சிறைச்சாலையும் பிரதான பாதுகாப்பு அதிகாரி தங்கள் வெளியில வரும் வரையும் தங்களுக்கு மிரட்டல் தான் தந்து கொண்டிருந்தார் என்ற மாதிரி வெளியிட்டிருந்தார். தற்போது ஊடகங்களுக்கு இவர் இந்த கூறியிருக்க விஷயங்களை வச்சு பார்க்கக்குள்ள என்ன டவுட் வருதுன்னு சொன்னா, ஊடகங்களுக்கு பகிரங்கமாக இந்த விடயங்களை இவர் கூறியிருக்க, இருப்பினும் இந்த விடயங்கள் தொடர்பில் ஏன் இவர் நீதிமன்றத்துல இது பற்றி எதுவுமே கூற இல்லை, ஏன்னா நீதிமன்றத்துக்கு நிறைய தடவை போய் வந்திருக்காங்க, ஆனா நீதிமன்றத்துல ஏன் இது பற்றி கூற இல்லை, ஏன் நீதிமன்றத்துக்கு இது பற்றி ஒரு விடயம் வெளியில சொல்ல என்ற கேள்வி எல்லா இடத்தையும் எழுந்து கொண்டுதான் இருக்குது. அதோட இவர் கூறுற விஷயம் உண்மையா, அங்க நடந்த விடயங்கள் உண்மையா என்றது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னு சொன்னா இவர் வெளியில கூறவே இல்லை, நீதிமன்றத்துக்கு கூட இந்த விடயங்கள் சொல்லாத பட்சத்துல இது உண்மையாக இருக்குமா என்றது கேள்வி. அது தொடர்பான விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கு. இன்றைக்கு மாலை 5 மணிக்கு அக்ரேகொட என்ற பகுதியில ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கு. இதுல ஒரு வழக்கறிஞர் மற்றும் இன்னொருவர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துல இலக்காகி இருக்கிறாங்க. அதாவது பல்பொருள் அங்காடிக்கு வெளியில ஜீப்ல 2 பேர் அமர்ந்திருந்திருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்துல T56 என்ற துப்பாக்கியால இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதுவும் 10 தடவைகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதா கூறுறாங்க. இதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கு, ஏன் அந்த வழக்கறிஞரை சொல்றதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டிருந்தாங்க என்ற தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கு. இதுக்கு பின்னால் இருக்கிற கும்பல் யார் என்றது இன்னும் வெளிவரையில. அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதே மாதிரி இலங்கையில் நடக்கிற விடயங்களை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி இன்னொரு செய்தியோட உங்களை சந்திக்கும் வரையும் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் பான்.